ஆதியாகமத்தின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பிற்கு காத்திருக்கிறேன். அந்த வசனத்துல நாம் பார்க்கக்கூடிய காரியம் இந்த ஒரே ஒரு சிறிய காரியத்தை மட்டும் அந்த வசனத்திற்குள்ளாக ஆவியானவர் வைத்திருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பிற்கு காத்திருக்கிறேன். இன்னைக்கு அநேக நேரங்களிலே அநேக காரியங்களுக்காக நாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு நாம் விரும்பாத ஒன்று காத்திருக்கிற ஒரு அனுபவம். அதனாலதான் இங்க வசனம் தெளிவாக சொல்லுகிறது, தேவனுடைய ரட்சிப்பிற்கு காத்திருக்க வேண்டும். இன்னைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா அப்படின்னு கேட்டா நிறைய பேர் ஆமான்னு சொல்லுவோம். சிலர் ஏன் அப்படி சொல்லிட்டு சொல்லி இன்னும் ரட்சிக்கப்படலைன்னு சொல்லுவோம். சிலர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நினைத்து நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். சிலர் ரட்சிக்கப்பட முடியாது என்று சொல்லி நினைத்து அதை விட்டு இருக்கிறோம். சிலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறோம், அதற்கான பிரயாசம் இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுது, நீங்கள் ரட்சிப்பிற்கு காத்திருக்க வேண்டும். என் தேவனாகிய கர்த்தர் அநேக இடங்களிலே வேதத்துல நமக்கு காத்திருக்கும்படியான காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். வெயிட்டிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒன்று. ஆனால் அந்த எல்லா இடத்திலேயும் அந்த வெயிட்டிங் லிஸ்ட் என்கிற அந்த காரியத்தை நீங்கள் முன்பதிவு செய்கிற இடங்களிலே நீங்கள் பார்க்க முடியும். ஒரு காலேஜில் போய் நம்ம பிள்ளைகளை சேர்த்தோம்னா அந்த காலேஜில் முதல்ல அட்மிஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வாங்கிடுவாங்க. உங்களுக்கு இந்த கோர்ஸ் வேணும்னா வெயிட் பண்ணணும், வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. யாராவது உங்களுக்கு முன்பாக போயிருக்கிறவர்கள் அந்த காரியத்தை வேண்டாம் என்று தவிர்த்தாலோ அல்லது வேறு சூழ்நிலைகள் வந்தாலோ யாராவது டிஸ்கண்டினியூ ஆனாலோ உங்களுக்கு அந்த இடத்தை கொடுப்பதற்காக உங்களை காத்திருப்பு பட்டியலில் வைத்திருப்பார். ட்ரெயினில் ரிசர்வேஷன் பண்ணியிருக்கீங்க, ரிசர்வ் பண்ணவங்களுக்கு என்ன சார்ஜஸோ அந்த சார்ஜ் எல்லாமே நீங்கள் கட்டியிருக்கீங்க. ஆனால் அங்கே உங்களுக்கு முன்பாக முன்பதிவு செய்திருந்தாலும் ஏதோ ஒரு சில காரணங்களினால சிலர் வர முடியாமல் போகும்போதோ கேன்சல் பண்ணும்போதோ இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த சீட்டை அலாட் பண்ணுவாங்க. ஆக எல்லா இடத்திலேயும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும், காத்திருக்க வேண்டிய இடம் இருக்கும். வெயிட்டிங் ஹால் அப்படின்னு ஒரு பெரிய நிறுவனங்களில் வச்சுருப்பாங்க. ஒரு மருத்துவரை போய் நீங்கள் சந்திக்க போயிருப்பீங்க, அவர் ரொம்ப சிறப்பான மருத்துவர். அந்த மருத்துவருக்கு உண்டான ஃபீஸ் என்னவோ அந்த ஃபீஸை கட்டி தான் ஆகணும். முன்னாடியே கட்டி டோக்கன் மாட்டியிருக்கோம். பட் யூ ஹாவ் டு வெயிட் அட் த வெயிட்டிங் ஹால். அப்போ காத்திருத்தலினால எந்த காரியமும் உங்களுக்கு குறைவாக அங்கே செலவாக போவதில்லை. உங்களுடைய முயற்சிகளும் உங்களுடைய பிரயாசங்களும் உங்களுடைய செலவுகளும் காத்திராதவர்களை காட்டிலும் உங்களுக்கும் அது எந்த மாற்றமும் இருக்காது. ஆனால் அநேக நேரங்களிலே நாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த காத்திருத்தல் எப்போது குறையும்? அதுதான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் முந்திக் கொள்ளும் போது அது குறையும். ஒரு மருத்துவரிடத்தில் போய் நம்ம ஒரு செக்கப்புக்காக போகிறோம், ஒரு வைத்தியத்துக்காக போகிறோம். அந்த டாக்டர் அவர் 50 பேர் தான் பார்ப்பார் அப்படின்னா காலையில் 8 மணிலேருந்து டோக்கன் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் 8 மணிக்கு டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சுடுவாங்க. 8 மணிக்கு போயிருக்கிறவங்களுக்கு 1, 2, 3, 4, 5, 6 டோக்கன் கிடைக்கும். அதே நீங்கள் 10 மணிக்கு போகும்போது 50வது டோக்கன் நீங்களாக தான் இருக்குது. நம்ம போகிறது 10 மணிக்கு போயிருப்போம். ஆனால் நமக்கு என்ன அவசரமாக இருக்கும்னா அந்த டாக்டர் ஏன் லேட் பண்ணுறாரு, முன்னாடி ஒவ்வொருத்தரும் பார்த்து எரிச்சல் பண்ணிட்டே இருக்கும். இவங்க போய் எவ்வளோ நேரம் ஆச்சு, இந்த பேஷண்ட் போய் 10 நிமிஷம் ஆச்சு, இவங்க போய் 3/4 மணி நேரம் ஆச்சு, இந்த டாக்டர் டக்கு பார்க்க மாட்டார். இவ்வளவும் ஏன் வந்தது? நீ 10 மணிக்கு போனதுனால வந்தது. நீ நேரத்தில் 8 மணிக்கு போய் தான் நீ தான் முதலாளி. இன்னைக்கு நிறைய நேரங்களில் காத்திருக்கிற காரியத்திற்கு நாம் கோபப்படுவது உண்டு. ஆனால் நீங்கள் தாமதமாக போன காரியத்தை குறித்து நினைப்பது கிடையாது. இன்னைக்கு ஆண்டவருடைய காரியத்திலும் அநேக நேரங்களில் அநேக செயல்பாடுகளில் நீங்கள் தாமதம் செய்வதனால, தேவனுடைய சித்தங்களை செய்வதற்கு நீங்கள் தாமதப்படுத்துவதனால உங்களுடைய காத்திருப்பு நேரம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் காத்திருக்க வேண்டிய அவசியத்தை என் தேவனாகிய கர்த்தர் கிறிஸ்தவனுக்கு கொடுத்திருக்கிறார். அது எப்படி காத்திருக்க வேண்டும், ஏன் காத்திருக்க வேண்டும், எவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் வேதம் சொல்லுகிற வசனங்களை நாம் வேகமாக வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 5ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். காலையிலே ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறான், நான் எப்போது காத்திருப்பேன் என்று சொல்லுகிறான்னா, நான் காலையிலேயே ஆயத்தமாகி காத்திருப்பேன். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க,
நம்மள எத்தனை பேர் அதிகாலையிலே ஆயத்தமாகி கர்த்தருக்கென்று காத்திருக்கிறோம்? நம்மளாம் ஜெபிக்கவே தகுதி இல்லாத ஜனங்கள். நம்ம ஜெபிக்க ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து பதில் வரும் என்று எதிர்பார்க்க கொஞ்சமும் தகுதி இல்லாத ஜனங்கள். அவன் அழகாக சொல்லுகிறான், சங்கீதக்காரனுடைய ஆசீர்வாதங்களை குறித்து ஆசைப்படுகிறோம். ஆனால் அவனுடைய ப்ரொசீஜரை நீங்க பாத்தீங்கன்னா எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், வேதம் அழகாக சொல்லுகிறது. திரும்பமாக அந்த வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டிருக்கிறீர், காலையிலே உமக்கு நேராக வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். If the token is going to be issued by 8 o'clock, I will be there at the counter by 7:45 அப்படினா. நீங்க தட்கல் சிஸ்டத்துல இந்த ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா, தட்கல்ங்கிறது அந்த ஒரு நாளைக்கு முன்னாடி நீங்க பிரயாணிப்பதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடி போய் எடுக்கிறது தான் தட்கல். அந்த தட்கல் கொஞ்ச நேரத்தில் ஓபன் பண்ணி கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த டிக்கெட்ஸ் எல்லாம் ஃபினிஷ் ஆயிடும். அதுக்கு சார்ஜ் பாத்தீங்கன்னா டபுள் த சார்ஜ் ஆகும். அது இந்த டைமுக்கு 8 மணிக்கு அது ஓப்பன் ஆகும் அப்படின்னா அந்த கவுண்டர்ல 7:30 5:30 சில சமயம் 4 மணிக்கெல்லாம் போய் லைன்ல நிற்பாங்க. 2 மடங்கு சார்ஜ் கொடுத்து அந்த 8 மணிக்கு ஓபன் ஆகுறதுக்கு அவர்கள் கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் நிற்கிற ஜனங்கள் எல்லாம் இருக்காங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தேவனுடைய காரியத்துல ஏற்கனவே நிறைய காரியத்தை இழந்துட்ட, இப்ப கடைசி நிமிஷத்துல வந்து நிற்கிற, இனி கொஞ்ச நேரத்துல என்ன சம்பவிக்கும்னு தெரியல. அப்போ கூட இந்த தட்கல் சிஸ்டத்துல கூட நீ கொஞ்சம் கூட முன்னாடி எந்திரிச்சு வந்து ஆண்டவருடைய சமூகத்துல நிற்க மாட்டேங்கிறியே. நீங்கள் எப்போது காத்திருக்கிறீர்கள்? இன்னைக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில நீங்கள் எப்பொழுதுமே ஆண்டவருக்கு காத்திருந்து பழக வேண்டும். அதை எப்போ சொல்லுகிறான்? அதிகாலையிலேயே. அவன் வசனம் அழகை சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடியும். கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டவர்களுக்கு காலையிலே உமக்கு நேராக வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். You have to be ready and you have to be waiting at the place of God. கர்த்தருடைய சமூகத்துல ஆயத்தத்தோடு காத்திருக்க வேண்டும். அதிகாலையிலே காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் எப்படி காத்திருக்க வேண்டும்? 25ஆம் அதிகாரம் 25ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உம்மை நோக்கி காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். அழகாக சொல்லுகிறான், உம்முடைய சத்தியத்திலே உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. இன்னைக்கு வெட்கப்பட்டு போகிற அனுபவம் நம்மளுடைய வாழ்க்கையில வந்தால் அந்த வசனம் சொல்லுகிறது துரோகம் பண்ணுகிறவர்கள் என்ற அர்த்தம். இன்னைக்கு வேதத்தின்படி ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிறவர்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். உண்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். நான் ஆண்டவருக்கு காத்திருந்து 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 நான் வெட்கப்பட்டு போயிட்டேன்னு ஒரு நாளும் ஒருவனும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த வசனம் சொல்லுகிறது, முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்கள். நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் வெட்கப்பட்டு போகிற சூழ்நிலைகளை சந்திக்கிறோம். அதற்கு நீ கர்த்தருக்கு காத்திருந்து வெட்கப்பட்டு போனீங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வேதம் அப்படி சொல்லுகிறது, இஃப் யூ ஃபோக்கஸ் ஆன் காட், கர்த்தரை நீங்கள் காத்திருக்க வேண்டும், அவரையே நோக்கி காத்திருக்க வேண்டும். நம்ம என்ன செய்வோம்? பல சூழ்நிலைகள் நான் பல தடவை சொல்லியிருக்கேன், கியூல ஒழுங்கா நின்னா ஒரு கிறிஸ்தவனும் கிடையாது. ஒரு சமயம் பாஸ்டர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு அந்த மீட்டிங்ல கடைசியில எல்லாம் வந்திருக்கிற பாஸ்டர்ஸ்லாம் ஒரு கிஃப்ட் அப்படின்னு ஒரு பேக் கொடுத்தாங்க. அன்னைக்கு தான் நான் பாஸ்டர்ஸ் ஒழுங்கவே பார்த்தேன். சாயங்காலம் ஆயிடுச்சு, காலையிலலாம் நல்லா தான் உட்காந்தாங்க, துதிச்சாங்க, ஜெபிச்சாங்க, மதியானம் சாப்பிட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. சாயங்காலம் கிளம்புற நேரத்துக்கு கிஃப்ட்னு தான் அந்த லைன்ல நிற்பாங்கன்னு நினைச்சு ஒரு 3-4 கியூ உருப்படி பண்ணி அந்த கிஃப்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு பாஸ்டர் கூட ஒரு லைன்ல உருப்படியா நிற்கிறது பிடிக்கல. பறந்து அடிச்சுட்டு போய் விழுந்து புரண்டு அடிச்சு பிடிச்சு அதை பொறுக்கி எடுத்துட்டு போனாங்க. இப்படிதான் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. காத்திருக்கிற அனுபவம் இல்லாமல் வாழ்க்கையில எந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. படப்படுத்திட்டு போகிறதுனால நீங்கள் கர்த்தரை ஃபோக்கஸ் பண்ணுவது கிடையாது. அருமையா பார்த்தீங்கன்னா இந்த வளர்ந்த நாடுகள் எல்லாம் 4 பேர் ஒருத்தவங்க ஒரு இடத்துக்குன்னா அவங்களை அறியாமலே கியூல நின்றுவாங்க. அங்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நீ கியூல நில்லு, லைன்ல நில்லுன்னு சொல்ல வேண்டியதே கிடையாது. 4 பேர் ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா அந்த லைன் அவங்களே காணாம ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஆனா இந்தியர்கள்ல குறிப்பாக கிறிஸ்தவர்கள் நமக்கு அந்த ஒழுங்குமுறை கிடையாது. எதை விட பரப்பலாம், எதை விட இதுலயா வேற வழி கண்டுபிடிப்போம், வேற ஏதாவது பாதைகளை கண்டுபிடிப்போம். இன்னைக்கு நீ கிறிஸ்தவ வாழ்க்கையில உங்களுடைய நன்மைக்காக தேவ சமூகத்துல காத்திருக்கிற, ஆனா யூ ஆர் நாட் ஃபோக்கஸ்ட் ஆன் தட். இட் வில் டேக் சம் டைம். அது கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஆனா நீங்க அதிலே காத்திருக்காமல் வேறு பாதைகளை தேடுகிறதுனால முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு வாஞ்சையோடும் முழு நம்பிக்கையோடும் நீங்க ஆண்டவரை ஃபோக்கஸ் பண்றது கிடையாது. அதனால உங்களுடைய காத்திருப்பு அது வீணாகி போகிறது,
வெட்கப்படும்படி அந்த காத்திருப்பு போகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதே 25ஆம் சங்கீதத்தினுடைய 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உம்மை நோக்கி நாள்தோறும் காத்திருக்கிறேன் என்று சொல்றோம். The whole day ஆண்டவரை நோக்கி நாள்தோறும் காத்திருக்கிறேன். Not for one day, not for 2 days, தினமும். Because there is no other source. நீங்க தண்ணி நமக்கு மாசத்துல ஒரு நாள் விட்டாலும் நம்ம தண்ணி வர அன்னைக்கு தண்ணி போய் பார்த்தா உட்காந்துரும். இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமா, ஏன்னா அதுதான் மக்கள் உனக்கு இன்னைக்கு இதுல வரலங்கிறதுக்காக வேற இன்னொரு பைப்பை போட்டு உனக்கு உடம்புறது கிடையாது. சாதாரண காரியமே நமக்கு தெரியுது. சண்டை போட்டாலும் சரி, நீ போராடினாலும் சரி, நீ முற்றுகையிட்டாலும் சரி, நீ என்ன பண்ணனாலும் சரி, ஒரு மாசம் கழிச்சனாலும் அதே குழாயில தான் தண்ணி வந்தாகணும். இன்னைக்கு சங்கீதக்காரன் சொல்றான், உனக்கு கிறிஸ்தவனாகி உனக்கு நன்மை ஆண்டவரிடத்துல இருந்து தான் வரணும். நீ நாள்தோறும் காத்திருக்க பழகிக் கொள்ள வேண்டும். You have to have the tendency of waiting throughout your lifetime. வாழ்க்கையின் கடைசி மட்டும் காத்திருக்க பழகுகிறவர்கள் தேவனுடைய நன்மை ருசி பார்ப்பார்கள். காலையிலேயே காத்திருக்க வேண்டும், கர்த்தரையே நோக்கி காத்திருக்க வேண்டும். நாள் முழுவதும் நீங்கள் காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன். 69ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் கூப்பிடுகிறதினால் இளைத்தேன், என் தொண்டை வறண்டு போயிற்று, என் தேவனுக்கு நான் காத்திருக்கையால் என் கண்கள் பூத்து போயிற்று. தேவனுக்கு நான் காத்திருக்கிறபடினால் என் கண்கள் பூத்து போயிற்று. நான் கூப்பிடுகிறதினால் இளைத்தேன், என் தொண்டை வறண்டு போயிற்று, என் தேவனுக்கு நான் காத்திருக்கையால் என் கண்கள் பூத்து போயிற்று. இதுதான் வெயிட்டிங் சிஸ்டம். அப்படி காத்திருக்க முடியுமா நமக்கு? எங்கேயாவது ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்க முடியுமா நம்மளால கொஞ்ச நேரம்? இப்பவே நமக்கு டைம் என்ன ஆச்சுன்னு தெரியல, இப்போதான் ஸ்லோவாக கீரை போட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன், என்ன நடக்குமோ தெரியல, உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்க முடியல. எப்படி காத்திருக்க முடியும்? அநேக நேரங்களிலே தேவனாகிய கர்த்தருடைய காரியத்திற்கு நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நாம் வெயிட் பண்ணணும். ஏன் வெயிட் பண்ண முடியலன்னா, we don't have the think that it will happen. நமக்கு அந்த நம்பிக்கை கிடையாது, நமக்கு அது நிச்சயமாக நடக்கும் என்கிற விசுவாசம் கிடையாது, கான்ஃபிடன்ஸ் இல்லை. அதனால தான் நம்ம காத்திருக்க முயற்சி செய்வது கிடையாது. சில நேரங்களில் பஸ் ஸ்டாண்டில் போய் பார்த்தீங்கன்னா, நம்ம நின்றுட்டு ஏதாவது ஒரு பஸ்ஸுக்காக பஸ் இந்த வழியாக வருமானு கேட்குற ஒருத்தர் வருவாங்க. அப்படி வர ஆட்களை பார்த்தீங்கன்னாலே பரபரப்பாக இருக்கிற ஆட்களாக இருப்பான். இந்த பஸ் வருமா இந்த இடத்துக்கு அப்படி ஆமாம் வருங்க, ஒரு 2 நிமிஷம் பார்ப்பான், திருப்பிடிச்சிட்டு வருவான், அது நிற்க முடியாது, போய் இன்னொருத்தர் கேட்பான். அடுத்த நிமிஷமே வேற எங்கேயா போயிடுவான், ஆப்போசிட் சைடு போயிடுவான். அவனுக்கு நம்பிக்கை இருக்காது. பஸ்ஸு வர்ற நேரம் தான் வரும். நீ 10:15 வந்துட்ட, 10:45 11 வர வேண்டிய பஸ்ஸுக்கு முன்னாடி வராது. வேணுமானா 11க்கு பின்னாடி போகலாம். நீ திருவரிக்கிறதுனாலயோ, நீ இங்க போறதுனால, அங்க போறதுனால, டென்ஷன் ஆகிறதுனால, நீ ஓடுறதுனால, நீ திரும்பியே வீட்டுக்கு போறதுனால ஒண்ணுமே ஆக போறது கிடையாது. காத்திருத்தல் என்பது ஒரு கலை. வேதம் அதை தான் சொல்லுகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனால என் கண்கள் பூத்து போயிட்டு, you may even get tired. அவன் கூட இருந்த 2 காரியத்தை சொல்றான். கூப்பிடுகிறதுனால் இளைத்து போனேன், நான் என் தொண்டை வறண்டு போயிட்டு, என் தேவனுக்கு காத்திருக்கிறதுனால் கண்கள் பூத்து போயிட்டு. If you don't have the tendency of waiting, you can never receive anything. எதையுமே ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. காத்திருக்கிறவர்கள் கர்த்தருடைய காரியத்தை பெற்றுக்கொள்வார்கள். காத்திருக்கிறதுனால் நீ ரட்சிக்கப்படுவாய், காத்திருக்கிறதுனால் நீ மீட்டெடுக்கப்படுவாய், காத்திருக்கிறதுனால் நன்மையை பெறுவாய். காத்திருக்காதவர்கள் எப்பொழுதும் தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. எப்படி காத்திருக்க வேண்டும்? சரி, நான் காத்திருக்கிற ரெடி தான், ஆனால் எப்படி காத்திருக்க வேண்டும்? பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறது சரி தான், ஆனால் பஸ் வருமானங்கிறது முக்கியம் இல்லையா? சில நேரங்களில் வேற ஏதாவது ஒரு குறைக்கு ஏற இடத்துல போய் காத்துட்டு நிற்போம், பஸ் ஸ்டாப்பே இல்லாத இடத்துல காத்துட்டு இருப்பேன். அப்படி காத்திருந்தீங்கன்னா அது தவறு தான். இன்னைக்கு நாம் காத்திருத்தல் என்பது அவசியமான ஒன்றாக இருந்தாலும், அது எந்த ரூபத்துல, எந்த சூழ்நிலையில எப்படி காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிற சில வசனங்களை வேகமாக வாசிக்கலாம். அதே சங்கீதங்களின் புஸ்தகம் 25ஆம் சங்கீதம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவுது, உமக்கு காத்திருக்கிறேன். உத்தமமாய் இருக்க வேண்டும், நேர்மையாய் இருக்க வேண்டும், நீ காத்திருக்க வேண்டும். If you have applied for something, you can wait for the call. நீங்க அப்ளையே பண்ணாம காத்திருந்தா நடக்காத காசு. ஒரு இடத்துக்கு ஒரு வேலைக்கு போகணும், அந்த வேலைக்கு பயோடேட்டா எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு அவங்க கூப்பிடுவாங்களான்னு காத்திருக்கிறது ஒரு நியாயமான காரியம். பயோடேட்டாவே பைப்பில் வச்சிருக்கிறேன், ஆனால் நான் காத்துட்டு இருக்கேன், அது என்ன அர்த்தம்? அப்பதான் எனக்கு நிறைய நேரங்களில் காத்திருக்கும். ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில நன்மை செய்வதற்கு உத்தமமா இருக்கிறியா, நேர்மையா இருக்கிறியா, காத்திரு, தப்பு கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய செயல்பாடுகள்ல, தொழில நேர்மையா இருக்கிறியா, உண்மையா இருக்கிறியா, காத்திரு, தப்பு கிடையாது.
1 வருஷம் காத்துரு, 2 வருஷம் காத்துரு, 3 வருஷம் காத்துரு, ஆண்டவருடைய சமூகத்தில் அதை சொல்லு. சில நேரங்களில் அரசு அதிகாரிகளுக்கு நீங்க போடக்கூடிய அந்த விண்ணப்பங்கள் பெட்டிஷன்ஸ்ல அந்த ரிமைண்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் ரொம்ப நாட்கள் உங்களுக்கு பதில் பார்த்தீங்கன்னா திரும்ப நீங்க ரிமைண்டர் போடலாம். இன்னைக்கு ஆண்டவருடைய காரியம்லாம் அப்படிதான். நீங்க ஒரு காரியத்திற்கு விண்ணப்பித்திருந்தால் திரும்ப ரிமைண்ட் பண்ணலாம். இஃப் யூ ஆர் பீயிங் ப்ராம்ப்ட் இன் யுவர் ப்ராசஸ், உங்களுடைய காரியத்தில் நேர்மையாக இருந்தால் நீங்கள் காத்திருப்பது நல்லதாக இருக்கும். 27ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. திடமனதா இருந்து கர்த்தருக்கு காத்திரு. இது ரொம்ப முக்கியமானது. ஒன்று, நேர்மையா இருந்து கர்த்தருக்கு காத்திரு, உண்மையா இருந்து கர்த்தருக்கு காத்திரு. 2வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் திடமனதா இருந்து கர்த்தருக்கு காத்திருங்கள். We have sometimes the oscillation mind. We don't have the stability in our soul. ஒரு திடமாக இருக்க மாட்டோம். கர்த்தர் காரியத்தை செய்வாருங்க. அதான் விசுவாசங்கிறது. அது ரொம்ப கடைசியாக இருக்கக்கூடிய மேன்மையான விஷயம். அதை விட்டுருங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அடிப்படையானது கர்த்தர் செய்வார் என்கிற நம்பிக்கை. வானத்தின் பூமியும் உண்டாகிற கர்த்தர் இந்த காரியத்தை செய்யாமல் விடுவாரா? வானத்தின் பூமியும் உண்டாகிற கர்த்தருக்கு இது கூடாமல் போயிருமா? அதனால நிச்சயம் செய்வார் என்கிற திட நம்பிக்கையோட இருக்க. நம்பிக்கையை இழந்து விடாதபடிக்கு தைரியமாக இருக்கு. 31ஆம் சங்கீதம் 24ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். நீங்கள் திடமனதாக இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அதனை ஸ்திரப்படுத்துவார் இருக்குல்ல, அவரை ஸ்திரப்படுத்தும் போது நான் ஏன் திடமனதாக இருக்கணும்? ஒரு பந்தலுக்கு கால் நட்டுறீங்க அல்லது ஒரு வேலைக்கு ஒரு காலை நட்டுறீங்க. அந்த கால் நடும்போது புள்ளி ஆழமத்தை வந்து உள்ள அந்த காலை வச்சு சுற்றிலும் கல்லை போட்டு குத்துவாங்க. கடப்பாறை வச்சு குத்தும் போது அது ஸ்ட்ராங் ஆகிடும். இந்த ஸ்ட்ராங் ஆகுறதுக்காக குத்துறேன்னு சொல்லிட்டு அந்த காலை உள்ள வச்சு ஆட்டிக்கிட்டே இருந்து நீ குத்திக்கிட்டு இருந்தீங்க எப்படி இருக்கும்? புரியுதா உங்களுக்கு? அதை பிடிச்சிருப்பாங்க ஒரு ஆள். அது கொஞ்சம் கூட ஆடாமல் அதை பிடிச்சிட்டு தான் என்ன பண்ணுவோம், சுற்றிலும் கல் போட்டு குத்துவாங்க. அப்போதான் அது ஸ்ட்ராங்காக நிற்கும். அதை நிற்க வைக்கும் போதே ஆட்டிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? இன்னைக்கு நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிதான். ஆண்டவர் உன்னை ஸ்திரப்படுத்துவார், ஆண்டவர் உன்னை பலப்படுத்துவார், ஆண்டவர் உன்னை விசுவாசத்துக்குள்ள நடத்துவார். ஆனால் நீ வந்து ஸ்ட்ராங்கா நிக்கணுமே. நீ நிக்கிற நேரத்திலே ஆடிட்டு இருந்தேன் எப்படி இருக்கும்? அதனாலதான் வசனம் சொல்றது, திடமனதாய் கர்த்தருக்கு காத்திருங்க. Be stubborn, be stable in your process. இந்த காரியத்துல திடமா இருக்கு. இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை இருக்கும், இப்படிதான் வசனத்துக்கு கீழ்ப்படிவேன், இப்படிதான் நடப்பேன், இப்படிதான் செய்வேன் என்பதில் உறுதியாக கர்த்தர் உன்னை ஸ்திரப்படுத்துவார். அவருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டதில்லை. அவருக்கு காத்திருந்து ரட்சிக்கப்படாமல் ஒருவரும் இல்லை. அவருக்கு காத்திருந்து நஷ்டப்பட்டவர்கள் ஒருவரும் கிடையாது. ஆனால் காத்திருப்பதை நேர்மையாய் காத்திரு, உறுதியாய் காத்திரு, நிலையாய் காத்திரு. இன்னும் வசனம் சொல்லுகிறது 33ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம், நமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும். நமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் என்று சொல்லப்படும். கர்த்தருக்கு பயந்து அவருக்கு காத்திருக்க வேண்டும். தெய்வ பயம் இல்லாமல் காத்திருக்க கூடாது. அதனால நீங்க பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணுவாங்க. சில இடத்துல வெயிட் பண்ணவே மாட்டாங்க. சில இடத்துல பயந்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இன்டர்வியூலாம் போயாச்சு அப்படின்னா கையை கட்டி அப்படி உட்காந்துருப்போம். ஏன்னா பயந்து என்ன கேள்வி கேட்கணும் தெரியலையே, என்ன நடக்கும் அப்படி உட்கார்ந்து இருக்கிறாரு ஆண்டவர். அங்க நீ ஆடிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல நம்ம இஷ்டத்துக்கு செய்ய முடியாது. போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டு பேர் உட்கார்ந்துருப்பான். அப்போ உட்கார சொல்றாங்க, எல்லா மனுஷன் மாதிரி உட்கார சொல்ல மாட்டான். குத்த வச்சு உட்காடுறாங்க. அங்க குத்த வச்சு உட்காந்துருப்பான். காத்திருப்பான், எப்போ கூப்பிட்டு அடிப்பானோ அப்படின்னு உட்கார்ந்துருப்பான். காரணம் என்ன? நீ தேவனுக்கு பயந்து காத்திருப்பது ரொம்ப முக்கியமானது. அலட்சியமாக இருக்காதீங்க. உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு ஸ்டெப்பும் தேவனாகிய கர்த்தர் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்துகள். தேவனுடைய கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் என்கிற பயத்தோடு காத்திரு. அந்த பயத்தோடு காத்திருக்கும் போது காத்திருக்கிறதுடைய கடினம் உனக்கு தெரியாது. அது உன்னை சீர்படுத்தும், உன்னை ஸ்திரப்படுத்தும். வசனமாக சொல்லுகிறது, நீங்கள் தேவனுக்கு பயந்து காத்திருங்கள். 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். With patience. You have to wait for the God with patience. பொறுமையோடு காத்திருங்க. அதப்புறம் பண்ணாதீங்க. நிறைய நேரங்கள் அப்படிதான் செஞ்சுருவோம். கொஞ்ச நேரம் இருக்கும், அதுக்குள்ள கசகசம் பேச ஆரம்பிச்சிருக்கோம், வேற காரியங்களுக்குள்ள போக ஆரம்பிச்சிருக்கோம், அல்லது ஆண்டவரை திட்ட ஆரம்பிச்சிருக்கோம். இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லையான்னு சொல்லுவோம். அவர் கிட்ட வந்திருப்பார், உன்னுடைய காரியத்திற்கு இன்னைக்கு சொல்யூஷன் கொடுத்துடலாம். அன்னைக்கு பார்த்து வாயை திறந்துடும். அவ்வளவு நாள் வெயிட் பண்ணியிருப்பார். இந்த சமயத்துல தான் ஆண்டவர் உனக்கு சகாயம் செய்யணும்னு நினைச்சிருப்பாரு. அந்த ஸ்பாட்ல உன்னுடைய வார்த்தை கெடுத்துரும், வாழ்க்கை கெடுத்துரும், உன்னுடைய பிரயாசங்கள் கெடுத்துரும். அந்த ஸ்பாட்ல இறந்து போனவங்க எத்தனை பேர் உண்டு? இன்னைக்கு வேதம் சொல்லுது, பொறுமையோடு காத்துறது. ஆண்டவரிடத்துல பொறுமையா இருக்கிறத காட்டியும் வேற என்ன செஞ்சிட முடியும்?
நிறைய பேர் நம்மள எல்லா அட்டம்ப்டையும் பார்த்து எல்லா முயற்சிகளையும் செஞ்சு பார்த்து நம்மளை நம்பி, மற்ற தெய்வங்களை நம்பி, பிரயாசத்தை நம்பி, அறிவை நம்பி, பணத்தை நம்பி, பெருமையை நம்பி, சில சமயம் நம்மளுடைய அழகை நம்பி எல்லாம் வீணானதோட தான் பார்த்துக்கணும். இதுல கூட நான் பொறுமையா உட்காரலைன்னு என்ன இருக்கும்? இதுல கூட நேர்மையா உட்காரலைன்னு என்ன இருக்கும்? இதுல கூட தெய்வ பயம் இல்லாமல் நீங்கள் உட்கார்ந்திருந்தால் என்ன அர்த்தம்? இங்க வசனம் சொல்லுது, காத்திருக்க பழகுங்கள், நீ உத்தமத்தோடு காத்திரு, திடமனதாய் காத்திரு, உறுதியாய் காத்திரு, தெய்வ பயத்தோடு காத்திரு, பொறுமையாய் காத்திருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. 130ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எப்படி காத்திருக்க வேண்டுமா? எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிற ஜாமக்காரனை பார்க்கிலும் என்னுடைய ஆத்மா, ஜாமக்காரனை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்மா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. ஜாமக்காரனை காட்டிலும் அதிகமாய் காத்திருக்கணும். ஜாமக்காரர்களுடைய நிலைமை ரொம்ப மோசமானது. நம்ம ஜாமக்காரர்களுக்கு யாருமே கிடையாது. எல்லாரும் வாட்ச்மேன்னாலே முதல்ல வரும்போது பாய் தலைகளோட தான் வருவோம். அதை விரிச்சு படுத்துட்டு அவனை போய் எழுப்பினாலே எழுப்புறது தெரியாதவங்க அப்படிதான் படுத்திருப்போம். ஆனால் ஜாமக்காரர்கள் அப்படி இல்லை. அவங்க விடியும் மட்டும் விழித்திருக்க வேண்டும், என்ன நடக்குது என்பதை கவனித்து கொண்டே இருக்க வேண்டும். அதான் ஜாமக்காரன். அதெல்லாம் நைட் ஷிஃப்ட்டுக்கு வேலைக்கு போறவங்களுக்கு கேட்டால் தெரியும் அதோட நிலைமை கஷ்டம் என்னன்னு. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே கண் விழிக்கவே முடியாது. கண் எரிஞ்சிட்டு வரும், திருவிழிச்சிட்டு வருவோம். நான் கிட்டத்தட்ட ஒரு மாதம் 2 மாதம் வரைக்கும் நைட் ஷிஃப்ட்டில் வேலைக்கு போயிருக்கேன். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் நடந்தேன். அந்த கம்பெனியை மொத்தம் 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். அதில் கிளக்கி மேங்கி ஒரு இடத்துல நிற்கவே முடியாது. நின்னா தூக்கம் வந்துடும். தூங்கினால் நம்மளுடைய மேலதிகாரி அதை நம்ம மேலே ரிமார்க் ஆகிடும். அதனால் தூங்க முடியாது, நிற்கவும் முடியாது. அதனால நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஜாமக்காரனுடைய நிலைமை என்னன்னா, எப்போ விடியும், எப்போ நேரம் முடியும், அது வரைக்கும் காத்திருக்கும். அப்படி காத்திருக்கணும். நீங்க ஆண்டவருக்கு காத்திருப்பது உங்களுடைய காரியம் நிகழ்ந்து தீரணும், உங்களுடைய நாள் முடியணும், உங்களுடைய டியூட்டி க்ளோஸ் ஆகணும், சூரியன் உதிக்கணும். அது வரைக்கும் அதில் மாற்றவே இருக்காது. அப்போனா உங்களுக்கு தெரியும், இட் வில் டேக் எ லாங் டைம். நைட் 12 மணிக்கு உள்ள போனோடனே தூக்கம் வராது. ஆனால் காலையில் 8 மணிக்கு தான் ஷிஃப்ட் முடியும். 8 மணி வரைக்கும் காத்திருந்து தான் ஆக வேண்டும். அது மாற்றமே கிடையாது. அப்படி நீங்கள் காத்திருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். தேவனுடைய காரியத்துல காத்திருங்கள், மறக்காதீங்க, அவசரப்படக்கூடாது. இன்னைக்கு எது செஞ்சலாமா, அதை செஞ்சலாமா, அங்கே போயிடலாமா, இங்கே போயிடலாமா, இது நடக்காது, அது நடக்காது, ஒன்றும் நடக்காது. தேவன் தீர்மானித்த வரைக்கும். எப்போ நடக்கும்? உன்னுடைய பரப்புக்கு தகுந்த மாதிரி காலதாமதங்கள் ஜாஸ்தியாகும். இன்னும் கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் ஆகும். உன்னுடைய அவசரத்துக்கு தகுந்த மாதிரி உனக்கு நடக்க வேண்டிய காரியம் இன்னும் பின்னாடி தள்ளி போயிடும். அதனால காத்திருக்கிறது ஒரு பெரிய அவசியம் என்பதை வேதம் சொல்லுகிறது. ஏன் காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிற சில வசனங்களை வாசிக்கலாம். அதே சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். The eternal word which says that they will completely earn the world என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் இதை நினைக்கிறது. ரொம்ப சாதாரணமாக இந்த வசனம் முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். வேத அழகாக சொல்லுகிறது, பொருளாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இப்போ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதை காட்டிலும் வேற என்ன ஆசீர்வாதம் உனக்கு வேணும்? அதுல எல்லாமே அதுல முடிஞ்சு போச்சு. பூமியில உள்ளவைகள் எல்லாவற்றையும் தேடினாலும், எல்லாவற்றுக்கும் நீ பிரயாசப்பட்டாலும், அதில் உள்ளவைகளை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நீ கர்த்தருக்கு காத்திருந்தால் போதும். ஆண்டவருக்கு காத்திருக்கும் போது பூமியில உள்ள எதை வேண்டுமானாலும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். கொல்லாதவர்கள் அப்படி இல்லை, அவர்கள் அறுப்புண்டு போவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய டேர்ம் யாருன்னா பொல்லாதவர்கள். அப்ப நீ பொல்லாதவனாக இருந்தா மட்டும்தான் உன்னால கர்த்தருக்கு காத்திருக்க முடியாது. அதான் அந்த வசனம் சொல்லுது. நீங்க நல்லவர்களாக இருந்தால் கர்த்தருக்கு காத்திருப்பீர்கள், பொல்லாதவர்களாக இருந்தால் நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்க மாட்டீர்கள். நீ கர்த்தருக்கு காத்திருக்க முடியாதவர்கள் பொல்லாதவர்கள், அவ்வளவுதான். ஒன்று பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவ், மேல் அல்லது ஃபீமேல். இங்கே வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். வெயிட் ஃபார் தி லார்ட் till you get the reward என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதங்களின் புத்தகம் 38ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன், என் தேவனாகிய ஆண்டவரே என் மறு உத்தரவு கொடுத்து. ஏன் காத்திருக்கணுமா? அப்பொழுதுதான் அவர் மறு உத்தரவு கொடுப்பார். இன்னைக்கு ஆண்டவரிடத்திலிருந்து பதில் வரலைங்க. ஏன் நீங்க வெயிட் பண்ணலாம்? அவ்வளோதான். ஆமாம், வெயிட் பண்ணி பார்த்தேன், 1 வருஷம் பார்த்தேன், 2 வருஷம் பார்த்தேன், பதில் வரல. நீ வெயிட் பண்ணது 2 வருஷங்கிறது உனக்கு ரொம்ப காலதாமதமாக இருக்கலாம். ஆண்டவர் 5 வருஷம் ஆக்குவார்னு நான் சொல்லல. 2 வருஷம் ஏன் ஆகினாருங்கிறத யோசிச்சு பார்த்தியா? அது 2 நாள்ல முடிய வேண்டிய விஷயத்தில் ஏன் 2 வருஷம் ஆகினான்னு பார்த்தியா?
இஸ்ரவேல் ஜனங்கள் 40 நாட்கள்ல போக வேண்டியது எப்படி 40 வருஷம் ஆகுனான்னு பாத்தியா? காலதாமதத்தை செய்யும்படி கர்த்தர் காத்திருக்கல. நீ காத்திருக்கிறது 2 நாள் காத்திருக்காம 2ஆவது நாளே ஏதோ பிரச்சனை பண்ணிட்ட. அதனாலதான் உனக்கு 2 வருஷம் ஆகி வச்சிருக்க. இப்ப 2 வருஷத்துக்குள்ள நிறைய பிரச்சனை பண்ணிட்ட. அதனாலதான் உனக்கு 2.5 வருஷமா 25 வருஷமா ஆக போறாங்க. வேதம் சொல்லுது, நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது மேல சொல்லப்பட்ட எப்படிங்கிறத பார்க்கணும். நேர்மையாய், உத்தமமாய், நிலையாய், தேவனுக்கு பயந்து பொறுமையாய் காத்திருந்தால் காத்திருப்பின் நேரம் குறையும், காத்திருக்க வேண்டிய காலம் குறையும். ஆனால் காத்திருக்கும் போது இங்க வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தேவனிடத்திலிருந்து நன்மையை பெறுவார்கள், மறு உத்தரவு கொடுப்பார் என்று சொல்லப்படுகிறது. நீங்க வேதத்தில் நம்ம பார்க்குற பரிசுத்தவான்கள் ரொம்ப காலமாக காத்துட்டு இருக்கவே இல்லை. மோசே போனா முச்செடியில டக்குன்னு பேசினாரு. டெய்லி ஒரு முச்செடி 10 வருஷத்துக்கு எரியல. அன்னைக்கே பேசினார், அன்னைக்கே வேலையை கொடுத்தாரு, அன்னைக்கே போ பாரு வேலைன்னு சொல்லிட்டாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்காததுனாலதான் அவங்கள 40 வருஷமா போட்டு எடுத்துட்டு போனார். நீ எங்க ஆண்டவருடைய சத்தத்திற்கு பதில் சொல்றியோ அங்கே நீ அதிகம் காத்திருக்க வேண்டியிருக்காது. ஆனால் மறு உத்தரவு வரும் வரை காத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 59ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் வல்லமை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன், தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம். தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம். தேவன் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் காத்திருக்க வேண்டும். திரும்பவும் வாசிக்கலாம். அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன், தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம். தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம். நம்மளுடைய எதிராளியினுடைய வல்லமையை பார்த்து நீங்க பயந்துடக்கூடாது, அதற்கு நீ எதிர்வினை ஆற்றக்கூடாது. கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். எவ்வளவு சிம்பிள் ப்ராசஸ் பாருங்க. எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்லுகிறார், பொறுமையாயிரு, கர்த்தர் காரியங்களை செய்வார். அப்பொழுது வசனம் சொல்லுகிறது, தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம். ஆண்டவர் உனக்கு அடைக்கலமா இருக்கணுமா? கர்த்தருக்கு காத்திரு. ஆண்டவர் உனக்கு மறு உத்தரவு கொடுக்கணுமா? ஆண்டவருக்கு காத்திரு. பூமியை சுதந்திரித்துக் கொள்ளணுமா? ஆண்டவருக்கு காத்திரு. 69ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரே, உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக. இஸ்ரவேலின் தேவனே, உம்மை தேடுகிறவர்கள் என் நிமித்தம் நாணம் அடையாதிருப்பார்களாக. தேவனை தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள், நாணம் அடைய மாட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்கள், அவருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரே, உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகக்கூடாது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். ஆண்டவர் இது செய்வார்னு சொல்லி நான் காத்திருந்தேன், நான் வெட்கப்பட்டு போயிட்டேன்னு சொல்லி ஒருவனாலும் சொல்ல முடியாது. அப்போ அவன் காத்திருப்புல ஏதோ பிரச்சனை இருந்தா வேணா அப்படி சொல்லலாமே தவிர, காத்திருப்பு சரியான முறைப்படி இருக்குமானால் அங்கே எந்த விதமான இடையூறும் இருக்காது. பேங்க்ல போய் உட்காந்துட்டு இருப்போம், அங்கே ஒவ்வொரு டோக்கனுக்கும் அங்கே டிஸ்பிளேல போட்டுட்டு இருப்பாங்க. நீ அங்கேயே உட்கார்ந்துருந்து கவனமாக இந்த டிஸ்பிளே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உன்னுடைய டைம் வரும்போது உன்னை கூப்பிடுற கவுண்டருக்கு உன்னுடைய டோக்கன் எடுத்து நீ போயிடலாம். பராமரிப்பதற்கு வெளியே டீ குடிக்க போயிருந்தீங்கன்னா யார் கூப்பிடு? அங்கே உள்ள இருக்கிற அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடியவர்களுடைய தவறு இல்லை, அது உன்னுடைய தவறு. இன்னைக்கு நிறைய நேரங்கள் அப்படிதான், காத்திருக்கிற இடத்துல நீங்க சரியா இல்லாததுனால நீ செய்ய உனக்கு வர வேண்டிய உன்னுடைய தருணத்தை நீ இழந்து போற. அப்படி திரும்ப டோக்கன் தூக்கிட்டு போற. எனக்கு டோக்கன் இருக்கு, நான் கிறிஸ்தவன், நான் அபிஷேகம் பெற்றவன், ரட்சிக்கப்பட்டவன், ஊழியக்காரன், அது இது ஜோம் பண்றவன், எல்லாம் கரெக்டு தான். உன் டைம்ல நீ இல்லை. உனக்கு கர்த்தர் கொடுத்த நேரத்துல நீ சரியான காரியத்தை பயன்படுத்திக் கொள்ளவில்லை. உன்னை காத்திருப்ப குறைக்கிறதுக்கு தான் கர்த்தர் முறைப்படுத்தி வைத்திருக்கிறார். நீ வெட்கப்பட்டு போவதற்கான காரணம் நீ சோதரம் போன காரணம், நீ வெட்கப்பட்டு போவதற்கான காரணம் கவனம் இல்லாத காரணம். தேவன் இன்னைக்கு அதான் சொல்றாரு, கவனமாய் காத்திரு, வெட்கப்பட்டு போக மாட்டார். இந்த சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 43ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன் சொல்லுகிறான். நான் எல்லாவற்றிற்கும் காத்திருக்கிறேன். கர்த்தருடைய நியாய தீர்ப்புகளுக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையானாலும் சரி, மற்றவருடைய வாழ்க்கையானாலும் சரி, தேவனாகிய கர்த்தருடைய நியாய தீர்ப்புகளுக்கு நாம் காத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிற ஒவ்வொரு காரியமும் அது நியாய தீர்ப்பை எதிர்நோக்கினதாக இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்பின் நாளுக்காகவும் நாம் காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுது சம்பவிக்கும் என்று எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். 147ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். திரும்ப வாசிக்கலாம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். கர்த்தர் பிரியமாய் இருக்க வேண்டுமானால் நீங்கள் காத்திருக்க வேண்டும். ஒரு பெற்றோர் வெளியே போறாங்க வேலைக்கு,
சாயங்காலம் வரும்போது அந்த பிள்ளைகள் அவர்கள் வருவார்கள் என்று காத்திருந்தால் கண்டிப்பாக அதற்கு ஏதாவது ஒரு பலகாரமோ எதையோ ஒன்றை வாங்கிட்டு வருவாங்க. நான் வந்ததும் என் பிள்ளைங்க என்னை பார்க்க வேண்டும் என்று ஆவாக காத்திருப்பாங்க. அப்போ நான் விருதையோடு போகக்கூடாதுன்னு சொல்லி 10 ரூபாய்க்கு நான் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டையாவது வாங்கிட்டு வரணும்னு அந்த தந்தைக்கும் அந்த தாய்க்கும் ஆசை. அவங்க எப்போ போயிட்டு எப்போ வரணும் அது பாட்டுக்கு போய் ஒரு ரூமில் கொடுத்து தூங்குச்சுன்னா அவங்களுக்கு அந்த எண்ணமே இருக்காது. நீங்கள் கர்த்தருக்காக காத்திருக்கும் போது என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாக இருப்பார். உங்களுக்காக கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். நீங்கள் காத்திருக்கும் போது கர்த்தர் பிரியமாய் காரியங்களை செய்வார். நம்ம வெயிட் பண்ணலைன்னா அவர் பாட்டுக்கு அவருடைய காரியத்தை பார்ப்பார். காத்திருப்பது என்பது சாதாரணமான காரியம் கிடையாது. இன்னைக்கு நிறைய வீடுகள் அந்த அனுபவமே இல்லை. செல்போன் வந்ததுனால யாரும் யாருக்காக வெயிட் பண்ணுறது கிடையாது. முதல்ல வீட்டில் இருக்கிறவங்க வெளியே போகிறாங்கன்னா எங்கே போகிறீங்க, ஏன் போகிறீங்க, என்ன கூட்டிகிட்டு போங்க, எப்போ வருவீங்க, நான் மட்டுமே உட்காந்துருக்கணுமா? இப்போ அந்த கேள்வியெல்லாம் கிடையாது. எங்கேயோ போயிட்டு போகிறோம். செல்ஃபோன் இருக்கா, செல்ஃபோனில் ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்களா, நெட் இருக்கா, நீ இருந்தா என்ன, நீ போனா என்ன, போயிட்டு வராமையே செத்து தொலைஞ்சாலும் கூட என்ன, இது இருந்தால் போதும் நம்முடைய வாழ்க்கை வாழ்க்கை. இப்படிதான் நீ ஆண்டவருடைய வாழ்க்கை. நீ செய்தால் என்ன, நீ செய்யாவிட்டால் என்ன, நீர் என்னை கண்டால் என்ன, கண்டு கொள்ளாவிட்டால் என்ன, என் காரியத்தை எப்படியோ நான் நடக்கிறேன். கூடுதலாக உண்மை நான் வைத்திருக்கிறேன். எப்படி பெத்தவன் ஒருத்தனை வச்சிருக்கிறோமோ அதே மூலம் நமக்கு சாமின்னு ஒருத்தரை வச்சிருக்கிறோம். இது கிறிஸ்தவத்துக்கு ஒவ்வாது. உன் வாழ்க்கையில ஜெபம் கேட்கப்படாது. உன் வாழ்க்கையில மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்காது. வேதம் சொல்லுது, நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அவர் உங்கள் மேல் பிரியமாக இருப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. இது ஒரு பாண்டேஜை உருவாகும். எந்த இடத்துலையும் நம்மளுக்காக வெயிட் பண்ணணும், நம்மளை தேடணும். இவங்க எப்போ வருவாங்க, இவங்க எப்போ நம்மளோட கூட கொஞ்சம் நேரம் இருப்பாங்கன்னு சொல்லி உன்னை தேடி உனக்காக காத்திருக்கும்படி நீ வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தாதான் அந்த ஒரு அஃபெக்ஷன் உண்டாகும், அதெல்லாம் ஒரு பாசம் உண்டாகும், அதெல்லாம் ஒரு அன்பு உண்டாகும். இன்னைக்கு ஆண்டவருக்கும் நமக்கு அந்த அன்பு இருக்குன்னு எப்படி சொல்லணும்? எதை வச்சு சொல்றீங்க? நீ ஆண்டவருக்கு காத்திருக்கும் போது தான் நீ சொல்ல முடியும். அவர் எப்போது வந்து என் காரியங்களை செய்வார். அந்த நாட்டிலிருந்து நாள் வரைக்கும் சொல்லுவாங்க, என்ன பெரிய விசேஷங்கள் நடந்தால் நம்மளுடைய பண்பாட்டுப்படி தாய்மாமா வரணும், தாய்மாமா வந்தால் தான் அந்த காரியத்தை செய்ய முடியும். அதுதான் அஃபெக்ஷன். அதுக்காக காத்திருப்பார்கள். நம்ம லேட்டாக வந்தாலும் அவங்க காத்திருப்பாங்க. பண்பாட்டின்படி ஒரு மனுஷனுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்படுவானால் ஆண்டவராகிய கர்த்தருக்கு கொடுக்குற முக்கியத்துவம் என்ன? வாழ்க்கையில் ஆண்டவர் தான் வரணும், ஆண்டவர் தான் அந்த காரியத்தை செய்யணும். நானா செய்து விடக்கூடாதுன்னு நீ காத்திருப்பாயானால் கர்த்தர் பேரிலே நீ பற்றுள்ளவனாக இருப்பாய், அவரும் உன் பேரிலே பற்றுள்ளவராக இருப்பார். புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மட்டும் வாசிங்க. புலம்பல் 3:25. நமக்கு கர்த்தருடைய ரட்சிப்பிற்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நல்லவர் நல்லது என்று நீங்கள் பார்க்கிறோம். புலம்பல் எல்லாம் புலம்பலாக தான் இருக்கும். ஆனால் அந்த நல்லதை குறித்து நீங்கள் பார்க்கும்போது என்ன சொல்லுறான்? தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்கள் மேல் அன்பாக இருப்பதற்கும் கர்த்தர் உங்களுக்கு நல்லவராக இருப்பதற்கும் அவசியமானது காத்திருப்பு. அதனால்தான் வசனம் சொல்லுகிறது, அவருடைய ரட்சிப்பிற்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. தேவன் ரட்சிக்கிறவர் என்று சொன்னால் நம்ம ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் எடுத்துட்டு எனக்கு கர்த்தர் ரட்சித்தான்னு சொல்ற அது இல்லை. உன்னை பாவம் செய்யாதபடி உன்னை மீட்டெடுப்பது, ஆழத்திலிருந்து உன்னை தூக்கி எடுப்பது, ரெஸ்கியூயிங், உன்னை விடுதலை ஆக்குவது, நீ விட உன்னை தூக்குவது, உன்னை பாடுகளிலிருந்து உன்னை மீட்டெடுப்பதுதான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பதற்கு கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களும் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர் சொல்லப்படும். அவரை தேடுகிற அவருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு அவர் நல்லவர். அவர் காத்திருப்பது, அவருக்காக காத்திருப்பது நல்லது என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நீங்கள் கர்த்தருக்காக காத்திருந்தால் அது நல்லதாக இருக்கும். மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருள்வார். நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்காக காத்திருப்பேன். அவர் ரட்சிப்பின் தேவன் என்பதால் காத்திருக்க வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னா காத்திருக்கிற காரியம் ரொம்ப எமர்ஜென்சியான இடத்துலலாம் உங்களுக்கு அதனுடைய எஃபெக்ட் தெரியும். ஒருத்தர் உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காரு அப்படின்னா 108க்கு ஃபோன் பண்ணுவோம். பண்ணிட்டு அது இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் வெஹிக்கிள் அதுதான். அவங்களுக்கு எந்த தடையும் கிடையாது, எந்த சிக்னல் கிடையாது, ஒன்றும் கிடையாது, டக்கு வந்துடுவாங்க.
அப்போ ஒரு 10 நிமிஷம் உனக்கு எவ்வளவு ப்ரெஷியஸா இருக்கும் பாருங்க. 10 நிமிஷம் ஆனாலும் அது பெரிய விஷயமா இருக்கும். என்ன இவ்வளவு லேட்டா வருது, 108 வர்றதுக்கு என்ன இவ்வளவு தாமதம் ஆகுதுன்னு சொல்லி தீ பிடிச்சி ஒரு இடத்துல எரியுது. அங்க உடனடியாக நம்ம ஃபயர் சர்வீஸ் கால் பண்ணுவோம். அந்த ஃபயர் சர்வீஸ் வந்து சேருவது ஒரு 10 நிமிஷமாக இருக்கும். மற்ற வண்டி வரணும்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆகும். ஆனா இது வர 10 நிமிஷம் ஆனாலும் அது நமக்கு தாமதமாக தெரியும். காரணம் என்ன தெரியுமா? தே ஆர் த ரெஸ்கியூயிங் வெஹிக்கிள்ஸ், ரட்சிக்கிறவைகள். இன்னைக்கு வேதத்தில் அழகா ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை ரட்சிக்கும்படி காத்திருக்க சொல்லுகிறார். அந்த காத்திருப்பின் நேரம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். உன்னை ரட்சிக்க வருகிறவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய காத்திருப்பின் நேரம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஆனால் உன்னால் அதை காத்திருக்க முடியாதுதான். ஏன்னா அந்த அளவுக்கு உன்னுடைய பாடுகள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள் இருக்கும். ஆனால் அதை சீக்கிரம் ஆக்கிக் கொள்வதற்கு என்ன செய்யணும்னா உங்க பாதைகள் சரியானதாக இருக்க வேண்டும். ஏன் தாமதமாகுது? ஒரு ஃபயர் இன்ஜின் வந்து ஒரு தீ பிடிச்ச இடத்த வந்து ரீச் ஆகுறதுக்கு டைம் லேட் ஆகும். என்ன காரணம்? ஒன்று டிராஃபிக்காக இருக்கும், அது குறுகலான பாதையாக இருக்கும், ஃபயர் இன்ஜின் வர முடியாத அளவுக்கு கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கும், சந்தா இருக்கும், கொந்தா இருக்கும். அதெல்லாம் நீ சரி பண்ணி வச்சுப்பாரு, சீக்கிரமா உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்யலாம். இன்னைக்கு நிறைய நேரங்களில் அதான் ஒரு ஸ்கூலுக்கு ரெகக்னைஸ் பண்ணும்போது சொல்றான், ஒரு ஸ்கூலுக்கு ஃபயர் சர்வீஸ்ல வந்து என்ஓசி வாங்கணும். என்ஓசி வாங்கணும்னா ஃபயர் சர்வீஸ்க்காக முதல் கேட்கிற கேள்வி, அந்த ஃபயர் இன்ஜின் வந்து நிற்கிற அளவுக்கு இட வசதி இருக்கிறதா? ரோட்ல இருக்க ஸ்கூலுக்கு எவ்வளவு தூரம் இருக்கு? மெயின் ரோட்ல ஃபயர் இன்ஜின் நிற்கிற இடத்துக்கு பக்கமாக ஸ்கூல் இருக்கிறதா? ஏன்னா the rescuing team should come within a fraction of minutes. இங்கே கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில ரட்சகராக உன்னை ரட்சிக்கும்படி, உன்னை மீட்கும்படி வரும்போது அந்த பாதைகள் சரியாக இருந்தால் காலதாமதங்கள் குறைவாக இருக்கும். நீங்க காத்திருக்க வேண்டிய காரியம் குறைவாக இருக்கும். ஆனா காத்திருந்து தான் ஆக வேண்டும். அதுக்காக ஆளுக்கு ஒரு வீட்டுல எப்போவாது தீ கொடுத்துருக்கேன்னா நாங்கள் எல்லாரும் ஒரு ஃபயர் இன்ஜின் வாங்கி வீட்டில் நிறுத்திக்கணும் நிறுத்த முடியுமா? முடியாது. எனக்கு எப்போது உடம்பு சரியில்லாம போயிடும், அதனால ஆளுக்கு ஒரு வீட்டில் ஆம்புலன்ஸ் வச்சுக்கிறேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அவைகள் எல்லாம் ஒரு இடத்துல தான் இருக்கும், தேவனிடத்துல தான் இருக்கும். உனக்கு காரியங்கள் வரும்போது அவைகள் உன்னை துரிதப்படுத்துவதற்கு, உன் காத்திருப்பின் நேரத்தை குறைத்துக் கொள்வதற்கு நீ எப்படி வாழுகிறாய் என்பது கேள்வி. நீ வேதம் சொல்லுகிறது, he is the only rescuer who can come and rescue you. அவர்தான் ஒரே ஒரு salvation, உன்னை விடுதலையாக்குகிற ரட்சகர் அவர் ஒருவரே. காத்திருக்க வேண்டிய அவசியம் உண்டு, வேற வழி கிடையாது. காத்திருந்துதான் ஆக வேண்டும். காத்திருப்பின் நேரத்தை குறைப்பதும் கூட்டுவதும் நம் கரங்களிலே இருக்கிறது. கலாத்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தயவுங்க. கிறிஸ்து இயேசுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றும் இல்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றும் இல்லை, புது சிருஷ்டியே காரியம். கலாத்தியர் 6:15. சங்கீதம் 84:10 வாசிக்கலாம். ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. எங்கே காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது, வாசிங்க. ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். உடைய ஆலயத்தில் தேவனுடைய பிரகாரங்களில் காத்திருப்பது நல்லது என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். காத்திருக்கிறது நல்லதுதான். எங்கே காத்திருக்கிறோம் என்பது மிக முக்கியமான ஒன்று. காத்திருக்க வேண்டியது அவசியம்தான். எப்படி காத்திருக்க வேண்டும் என்பது முக்கியம். எப்போது காத்திருக்க வேண்டும் என்பது முக்கியம். எங்கே காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிற காரியம் மிக முக்கியமானது. திரும்பமாக இந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆயிரம் நாளை பார்க்கிலும், ஆயிரம் நாட்களை பார்க்கிலும் பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. அவனுடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும், கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதை, தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பது நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் இருப்பதை பார்க்கிலும் தேவனுடைய பிரகாரங்களில் இருப்பது நல்லது. தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பது நல்லது. அந்த மாதிரி ஒரு அனுபவம் நமக்கு உண்டா? வீட்டில இருந்து கிளம்பும் போது நம்மளை பிடிச்சி தள்ளணும், வாங்க 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 வாங்க, நேரம் ஆயிடுச்சு. அங்க நமக்கு நேரம் போறதே தெரியாது. ஆகாமிய கூடாரங்கள் தேவனுடைய சமூகத்தில் பார்த்தீங்கன்னா விட்டா போதும், அடுத்த நிமிஷம் ஓடிடுவாங்க. எதுவும் சாப்பாடு போடுறதுனால கொஞ்ச நேரம் நம்ம நிற்க வேண்டியது, தொலை கிடச்சிட்டு நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ எப்படியோ சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது. மற்றபடி அடுத்த செகண்டுக்கு ஓடிப்போம். அங்கே போய் என்ன செய்வோம்னு தெரியல. வெட்டியில் உட்காந்து பேசுவோம், அல்லது இரும மாட்டு மாதிரி படுத்து தூங்குவோம். ஏதாவது ஒரு காரியத்தை ஆகாமிய கூடாரங்களில் செய்வோம். தேவனுடைய ஆலயத்தின் வாசலில் என்னைக்காவது காத்திருப்போமா? நான் இன்னைக்கு 11 மணிக்கு வந்தேன், யார் கதவு திறக்கிறாங்களோ வாசல் உட்காந்து பைபிளை படித்தேன். இது வரைக்கும் என் வாழ்க்கையில் ஒருத்தர் கூட ஒரு சமயம் ஒரு நாளும் பார்த்தது கிடையாது. உடனே திரும்பி போயிடுவோம். அங்கே கூட்டி வச்சு அதனால ஓடிட்டேன், இன்னைக்கு இல்லை போல சாப்பிட நினைச்சு போயிட்டேன். ஆலயத்தின் வாசலில் காத்திருப்பது நல்லது. நீ தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பது நல்லது. ஜெபத்தில் காத்திருப்பது நல்லது.
தேவ சமூகத்துல காத்திருப்பது நல்லது. எது நல்லதோ அதை விட்டுருவோம், எது தேவையில்லையோ அதை ஃபுல்லாக நம்ம விட்டுருவோம். ஒரு பழத்துல கூட அப்படிதான், அந்த தோலில் தான் விட்டமின் இருக்கும். அந்த தோலை குறித்து அல்லது செதுக்கி கம்ப்ளீட்டாக குப்பிட்டு உள்ள இருக்கிற பழத்தை சாப்பிடாது நமக்கு உடம்புக்கு உண்டான சகல கேடி கொடுக்கும். அதை திரும்பவும் நல்லா உட்காந்து. இன்னைக்கு அதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையில தேவையானதை விட்டுட்டு தேவையில்லாதவைகளை எடுத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, ஆலயத்தின் வாசலிலே காத்திருப்பது நல்லது. 2 பேதுரு 3:13 வாசிக்கலாம். அவருடைய வாக்குத்தத்தின்படியே நீதி வாசமாயிரும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஒன்று, தேவனுடைய ஆலயத்தில் பிரகாரங்களிலே காத்திருக்க வேண்டும். புதிய வானம் புதிய பூமி உண்டாகும் என்று காத்திருக்க வேண்டும். அது தேவனுடைய வருகைக்காக காத்திருக்க வேண்டும். ஆக அழகாக வேதம் அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்தது. ஒன்று, நீங்கள் எப்போது காத்திருக்க வேண்டும்? காலையிலே காத்திருக்க வேண்டும், அதிகாலையிலே காத்திருக்க வேண்டும், கர்த்தரை நோக்கி காத்திருக்க வேண்டும், முழு நாளும் காத்திருக்க வேண்டும், கண்கள் பூத்து போகும் அளவிற்கு காத்திருக்க வேண்டும். எப்படி காத்திருக்க வேண்டும்? நீங்கள் நேர்மையாக, துரிதமாக, உண்மையோடு காத்திருக்க வேண்டும், நிலையாக, தைரியமாக காத்திருக்க வேண்டும், கர்த்தருக்கு பயந்து காத்திருக்க வேண்டும், பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொன்னது. ஏன் காத்திருக்க வேண்டும்? அப்பொழுதுதான் நீங்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அப்பொழுதுதான் உங்களுக்கு கர்த்தரிடத்திலிருந்து மறுபுத்திரவு கிடைக்கும். அப்பொழுதுதான் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும். அப்பொழுதுதான் நீங்கள் வெட்கத்திற்கு தப்பித்துக் கொள்ள முடியும். அப்பொழுதுதான் தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ள முடியும். அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய நியாய தீர்ப்புகளை நீங்கள் பார்க்க முடியும். ஏன் நாம் அப்படி காத்திருக்க வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, எங்கே காத்திருக்க வேண்டும்? தேவனுடைய ஆலயங்களிலே காத்திருக்க வேண்டும். எதற்காக காத்திருக்க வேண்டும்? தேவனுடைய வருகைக்காக காத்திருக்க வேண்டும். காத்திருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொடுக்கும். எல்லா இடத்திலும் சரி காத்திருக்க பழகுங்க. அது எப்போ காத்திருக்க முடியும் தெரியுமா? இஃப் யூ கோ இன் அட்வான்ஸ் யூ கேன் வெயிட். ஒரு ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க, ஒரு மீட்டிங் சொல்லியிருக்காங்க, 10 மணிக்கு சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் எப்போ வெயிட் பண்ண வேண்டியிருக்கும்? 9:45 போனால் 15 நிமிஷம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் 10:15 போனீங்கன்னா வெயிட் பண்ண வேண்டியது இருக்காது. நீங்கள் நம்ம அப்படி தான் வாழ்ந்து பழகிருக்கோம். 11 மணிக்கு போனால் வெயிட் பண்ண வேண்டியதே இருக்காது, அங்கேயே இருக்க வேண்டியது, நம்ம திருப்பி வந்துடலாம். அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்கே வசனம் சொல்லுது, முன்கூட்டியே போகிறவர்கள் தான் காத்திருப்பார்கள். எந்த இடத்துல பங்க்சுவலாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க காத்திருப்பாங்க. அவங்க முகத்தில் கஷ்டமே தெரியல. சில நேரங்களில் ஸ்கூல்லையோ மற்ற இடத்துலையோ ஏதாவது மீட்டிங் போட்டால் 5:30 மணிக்கு டைமுக்குன்னு சொல்லியாச்சுன்னா சிலர்லாம் பார்த்தா கரெக்டாக அந்த டைமுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்துடுவாங்க. அந்த 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறவங்களை பார்க்கும்போது நமக்கு வெக்கமாக இருக்கும். ஏன்னா நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணலையே, லேட் ஆகுதே அப்படின்னு அந்த பயம் நம்மளை அறியாமலே வரும். அவங்க யாரு? காத்திருக்கிறவர்கள். நம்ம யாரு? லேட் பண்ணுறவங்க. இந்த ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. உன்னுடைய வாழ்க்கையில என்னைக்கு காத்திருக்க பழகு, அது மரியாதையை கொடுக்கும். காத்திருக்க பழகுங்கள், அது உங்களை பார்த்து ஜனங்களுக்கு பயத்தை கொடுக்கும். காத்திருக்க பழகுங்க. நான் முன்னாடி பேங்க்கு போயிருந்தேன். அந்த பேங்க்குக்கு போனோன்னா அங்கே ஒரு காரியத்திற்காக, அந்த ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுக்காக போயிருந்தேன். அந்த ஆட்கள் வேலை, அவங்களும் பரபரப்பாக வேலை செய்கிறாங்க, யாரும் சும்மா உட்காந்துருக்கல, நிறைய வேலைகள் இருக்குது. போய் என்னுடைய காரியத்தை சொன்னேன். எனக்காக 2 நிமிஷம் வேலை செஞ்சாங்க. அந்த திரும்ப அந்த வேலையில் ஒரு தவறு அவங்க செஞ்சுட்டாங்க, ஒரு காரியத்தை மாற்றி போட்டுட்டாங்க. அதுக்காக திரும்பவும் அந்த வேலையை செய்ய வேண்டியிருக்கு. அந்த வேலையை செய்யணும்னா நான் மட்டும் இல்லை, நான் இன்னொரு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட ஓடிபி வாங்கி கொடுக்கணும். அவர் எனக்காக போய் கம்பெனியில் பெர்மிஷன் கேட்டு வெளியே வந்து அந்த ஓடிபி வாங்கி சொல்லி திரும்பவும் போயிட்டாரு. திரும்ப நான் கூப்பிடணும்னா முடியாது. அப்போ நான் ஒரு 2 நிமிஷம் பேசாமல் தான் நின்றுட்டு இருந்தேன். நான் அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எனக்கு கொடுத்த ரெஸ்பான்ஸை காட்டலாம். 2 நிமிஷம் ஒன்றுமே பேசாமல் நின்றுட்டு இருக்கும்போது ரெஸ்பான்ஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஏன்னா ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தெம். இவன் அடுத்தது என்ன செய்ய போகிறானோ தெரியல. ஒன்று சண்டை போடுவான், அல்லது வேற எங்கேயா கம்ப்ளைண்ட் பண்ணுவான், அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை செய்வாங்கிறது தெரியுது. அப்போ நம்ம வெயிட் பண்ணுறது தான் எனக்கு கஷ்டமாக இருக்கே தவிர அது இப்போ வேலையை துரிதப்படுத்துகிறது. நீங்கள் காத்திருக்கும் போது, நீங்கள் எங்கே போனாலும் காத்திருக்கும் போது உனக்கு கூடுதலான பயத்தை கொடுத்துரும், கூடுதலான மரியாதையை கொடுத்துரும். நீ காத்திருக்கும் போது உனக்கு கூடுதலான ரெஸ்பான்ஸையும் ரெஸ்பெக்டையும் கொடுக்கும். அதை தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் போய் காத்திருக்கிறதுனால நம்ம காத்திருக்க வேண்டியிருக்கேன்னு நினைக்காத. நீ காத்திருக்கும் போது காரியங்கள் எல்லாம் சீராக நடக்கும். ஒரு சின்ன கதையில் ஒரு விவசாயி இருந்தான். அவனுக்கு ஒரு கொஞ்சம் இடம் இருந்தது. அந்த கொஞ்சம் இடத்துல விவசாயம் பண்ண வேண்டும் என்று சொல்லி 2 விதமான விதைகளை வாங்கிட்டு வந்தான். ஒன்று மூங்கில் விதைகளை வாங்கிட்டு வந்து அதை ஒரு பகுதியில் நட்டுட்டான். இன்னொரு பக்கத்தில் அந்த சோள விதைகளை நட்டிட்டான். அப்புறம் 2க்கும் ஒன்று போல தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருக்கான். அங்கே இருக்கிற சுற்றியில் இருக்கிற ஜனங்கள் பார்க்குறாங்க. பார்த்த கொஞ்ச நாள் இந்த சோளம் விதைகளெல்லாம் செழிப்பாக வளர்ந்து மேலே வந்துருச்சு. உடனே அதை எல்லாத்தையும் அறுவடை செய்கிறான், விற்கிறான், நல்லா மக்களுக்கு கொடுக்குற எல்லாம் பண்ணுறான். கூடவே இந்த இன்னொரு சைடும் தண்ணி ஊற்றிட்டு இருக்கான். அதில் ஒன்றும் ஒரு முளையும் வரல,
அதில் எந்த விதமான அனுதாகமும் கிடையாது. எங்கே இந்த மூங்கில் விதைகளை போட்ட இடத்துல அந்த விவசாயிகளை பார்த்து மற்றவங்க சொல்லுவாங்க, ஏன் கொஞ்சமாவது அறிவு இருக்கா, பாதி இடத்த இப்படி வீணாக்கிட்டே இங்கேயும் அந்த சோளத்தை போடுறதுன்னா அது பாட்டுக்கு வளர்ந்துருக்கும், அதை வியாபாரம் பண்ணியிருக்கலாம், அதுவும் பணம் பண்ணியிருக்கலாம். அதை விட்டு போட இந்த மூங்கில போட்டு அது ஒன்றும் வரவும் இல்லை, ஒன்றும் இல்லை. சரி அப்படிதான் போகுது. இதுக்கு போடுற இதே உழைப்பு அதுக்கும் போட்டுக்கிட்டு இருக்கேன், அதுக்கும் உரம் போட, அதுக்கு தண்ணி ஊற்றுற, அது பாட்டு ஊதிட்டு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பல வருஷங்களாக வரலையே. திடீர்னு ஒரு நாள் வந்தது, அந்த மூங்கில்கள் வளர ஆரம்பித்தது. அது பார்த்தா இந்த சோளத்தை காட்டிலும் அவைகள் சீரென்று வளர்ந்து ரொம்ப சீக்கிரத்தில் மடமடான உயரமாக வந்துருச்சு. அப்போ இந்த ஜனங்கிட்ட சொன்னானா, எப்பா இத்தனை நாட்கள் நம்மோட இந்த சோளத்தில் சம்பாதித்ததை காட்டிலும் இந்த மூங்கில்களை நிமித்தமாக நான் சம்பாதிக்க போகிறது அதிகம். அப்போ இவ்வளவு நாள் அது என்ன செஞ்சது, அது தனக்குள் வேர் விட்டு கொண்டு இருந்தது. கீழே வேர் விட்டு அந்த மூங்கிலுடைய தன்மை முதல்ல சீக்கிரத்தில் வெளியே வராது. கீழே எந்த அளவுக்கு வேர் விட முடியுமோ அந்த அளவுக்கு நிலத்துக்கடியில் வேர் விட்டுட்டு அது மேலே வர ஆரம்பிச்சோன்னா அந்த வேர்கள் அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கு சீக்கிரமாக ஊட்டச்சத்து கொடுத்து அதை உயரமாக வளர்த்து கொண்டு வந்துடும். அதுக்கப்புறம் அது ஒரு நிரந்தர வருமானமாக எனக்கு மாறிடும். அதுக்காக தான் காத்திருந்தேன். இது அப்படி இல்லை, இந்த சோளம் திரும்ப திரும்ப நான் விதைக்கணும், திரும்ப காத்திருக்கணும், திரும்ப போடணும், அதுக்கு வரக்கூடிய வியாதிகள் இதுக்கெல்லாம் பக்குவம் பார்க்கணும். இது நிரந்தரமானது அல்ல. அதனால காத்திருத்தல் ஒரு நாளும் நமக்கு நஷ்டத்தை கொடுக்காதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படிதான். நீ காத்திருக்கிறது சரிதான், வேறுடையாங்கிறத பார்த்து காத்திருந்து வேறுடும் போது உன்னுடைய வளர்ச்சிகள் ரொம்ப அபாரமான அசூர வளர்ச்சியாக இருக்கும். அந்த வளர்ச்சிகளை ஒருத்தரும் தடை செய்ய முடியாது. அந்த வளர்ச்சிகள் மற்றவர்களை உன்னை பார்த்து வியப்புப்படி செய்யும். இன்னைக்கு காத்திருப்பதற்கு சோர்ந்து போகாதீங்க, ஆனால் வேறுவிடுவதற்கு மறந்து போகாதீர்கள். வேறுவிடுவதற்கு வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும், நீங்கள் தேவனை சார்ந்து இருக்க வேண்டும், அவர் மேல் அன்பு செலுத்தி இருக்க வேண்டும், நீங்கள் திடமாய் இருக்க வேண்டும், தேவனுக்கு பயந்து இருக்க வேண்டும். அப்பொழுது மிக அதிகமாக வேறுபடுவீர்கள். அது உலகத்திற்கு தெரியாது. நீ காத்திருக்கிற மாதிரி தான் தெரியும், முட்டாள் மாதிரி தான் தெரியும், உன்னை பார்த்தா லூசு மாதிரி தெரியும். ஆனால் அதனுடைய வளர்ச்சியும் அதனுடைய விளைச்சலும் மிக அதிகமாக இருக்கும்.